நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்துவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போய் என்ன எதுன்னு விசாரிக்காம இருக்க முடியுமா? ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தா நான் வீட்ல நிம்மதியா இருந்திருப்பேனா? உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியாகணும். கொஞ்சம் சீரியஸா அதை கேளுங்க. இந்த மேல உங்களுக்கு பாசம் இருக்கலாம், அதுக்காக என் மனசுல தோன்றதை சொல்லாம இருக்க முடியுமா? அதுவும் இது நம்ம குடும்பத்தையே பாதிக்கிற மேட்டர். சொல்லுமா. போலீஸ் தேவையில்லாம சும்மா வந்து ராத்திரி ஒரு பொண்ணு தூக்கிட்டு போவாங்களா? அதுவும் நம்மள மாதிரி பெரிய வீட்டுக்கெல்லாம் வந்து. அந்த சர்க்குலர் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம மேல முன்விரோதம்லாம் இல்லைல்ல. அப்போ அதுக்கான காரணம் இருக்கு. நாம பெரிய லெவல்ல மூவ் பண்ணி அதனால அவங்களுக்கு ப்ரெஷர் வரலான்னு போலீஸ் நினைச்சிருப்பாங்க. நீங்க வேற அதை இங்க சொல்லவும் செஞ்சீங்க. இருந்தும் இந்துவை இன்ஸ்பெக்டர் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. அது மட்டும்லாம் இல்லம்மா. வேற என்ன? அதுதான் ஒரு முக்கியமான மேட்டர்னு நான் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நடந்தாருன்னா அதுக்கு அர்த்தம் அபிராமியோட மிஸ்ஸிங்ல இந்துவுக்கு பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன பங்கு? அதை தானே போலீஸ் விசாரிக்கிறாங்க. உனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி எந்த பிரச்சனையும் பண்றவ இந்து கிடையாது. அவ எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறா. வாழ்க்கைன்னு என்னன்னு அவளுக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி இருந்தாலும் அபிராமிய தொல்லை பண்றதுல அவளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அது சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். இந்து கல்யாணமாகி இங்க வந்த நேரத்துல பல கதைகளையும் கேள்விப்பட்டிருப்பா. அதுல எல்லாத்துலயுமே அபிக்கு முக்கிய பங்கு இருந்துச்சு. அருண் மாமாவும் அபியும் கசின்ஸ் தானே. அவங்க நல்ல க்ளோஸா வேற இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலாமான்னு கூட யோசிச்சாங்க. அபியோட இடத்த தான் இந்து இங்க வந்து புடிச்சா. இங்க பாரு, அந்த மாதிரி தேவையில்லாம யோசிக்கிறவளா இந்து கிடையாது. அதுதாம்மா நான் சொல்றேன், இது சைக்காலஜிக்கல். இந்துவோட பார்வையில யோசிச்சு பாருங்க. அபிராமி கல்யாணம் பண்ணிக்காம இங்க இருக்கா. அருண் மாமா கூட ஃப்ரீயா பழகுறா. அவ வேற அண்ணன் மேல உயிரே வச்சிருக்கிறா. ஒரு பொண்டாட்டி கோவப்பட இதெல்லாம் போதுமே. அந்த கோவம் பிடிவாதமாகும், அது பகையாகும். அப்போ அபியை அழிக்கணும்னு இந்து யோசிக்கிறது முறைதானே? நீ யார பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிற? அப்படி ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தரம் தாழ்ந்தெல்லாம் அவ யோசிக்கவே மாட்டா. அவளுக்கு அது தேவையும் கிடையாது. அம்மா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் பல விஷயம் சொல்லல. இப்ப போலீஸே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லாம இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு தோணுச்சு. அபிராமிக்கு நடந்ததெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நடந்தது சொன்னா அப்போ நீங்க நம்புவீங்களா? அப்படி உனக்கு என்ன நடந்துச்சு? நான் இங்க வந்ததும் இந்துவுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட சொல்லாம எத்தனையோ ராத்திரிகள்ல தூக்கமே வராம நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இன்டிஃபரண்டா இந்து என்கிட்ட நடந்துக்கிட்டா. நீ சும்மா தேவையில்லாம ஏதாவது சொல்லாத. ஒரு தடவை கூட இந்து உன்கிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அங்கதான் இந்து ஜெயிக்கிறா. யாருக்கும் தெரியாம நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிடுவா. அன்பா நடிச்சு அவங்க கண்ணையே மறைச்சிட்டா. அதுதான் இப்போ பிரச்சனை. ஒரே பார்வையில எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு உண்மை இந்த வீட்டுல இருக்கு. உங்களோட அன்போட பெரும் பகுதியை நீங்க காட்டுறது இந்து கிட்டதான். சொந்த பொண்ணான எனக்கு அதை பார்க்கும்போது சங்கடமா இருக்கு. ஆனா பகை இல்லை. இந்துவுக்கு பகை இருக்கு.
உண்மையான மகளான நான் வந்தது அவளால தாங்கிக்க முடியல. போது நிறுத்துறியா? என்னால இது எதையுமே நம்ப முடியாது. சட்டுன்னு நம்புறதெல்லாம் கஷ்டம்தான். ஆனா ஒரு நாள் நீங்க கண்டிப்பா நம்புவீங்க. அன்னைக்கு நீங்களே ஒத்துப்பீங்க. என்ன? எந்த இன்ஸ்பெக்டர்? என் பொண்ணையே நைட்டு வீட்டுக்கு வந்து கூட்டு போற அளவுக்கு துணிச்சல? அந்த ஆள் பேர் என்னம்மா? நீங்க தேவையில்லாம அத பத்திலாம் யோசிக்காதீங்க. என்ன பேசுற? அதுக்குன்னு போலீஸ்க்கு ஒரு மரியாதை இல்லையா? போலீஸ் என்கிட்ட ரொம்ப மரியாதையா தான் நடந்துட்டாங்க. சரி, எப்போ உன்னை ஸ்டேஷன்ல இருந்து அனுப்புனாங்க? அப்பவே அனுப்பிட்டாங்க. நான் சொன்ன ஒரு விஷயத்தோட அர்த்தம் உனக்கு இப்ப புரிஞ்சுதாமா? பார்வதி அம்மாவோட சொந்த பொண்ணு தான் நீங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த போலீஸ் கூடயும் அவங்க உன்னை அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த வீட்ல இருந்து நைட்டு கூட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க. இதே வீட்டு பையன் அருணோட மனைவி இல்லப்பானா, அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குல்ல. ஏமா, அது வேற மக வேற இல்லையா? அம்மா அண்ணா போலீஸ் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, என்னை கூட்டிட்டு போவேணான்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்துருச்சு. நீ அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. அப்பனும் பொண்ணு சேர்ந்து கேம் ஆடுறாங்க. பார்வதி அம்மா இப்பவும் பெங்களூர் பொண்ணை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மனசளவுல நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. இங்க பாருமா, இப்பவாவது நீ அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். எப்ப? ரொம்ப தள்ளி போடாத, நான் சொல்றேன். இன்னொரு விஷயத்தையும் கேட்கறதுக்காக தான் நான் இப்ப கால் பண்ணேன். அது என்னம்மா? அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப கூடவே இன்னொரு கேள்வியும் வருதுல்ல, என்னோட அப்பா யாரு? பழைய கதையெல்லாம் சொன்ன அந்த மகேந்திரனுக்கு இதெல்லாம் தெரியுமாப்பா? அந்த ஆளுக்கு எப்படிமா தெரியும்? அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆசைதான். நியாயமான ஆசைதான். அதை ஒரே ஒரு ஆளால தான் சொல்ல முடியும், உங்க அம்மா பார்வதி அம்மா. அவங்கள கேளுமா, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்ன? ஹலோ, என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீரஜாவோட அப்பா யாருன்னு அம்மா சொன்னாலே போதும். அவர் தானே ஏன் அப்பா. ஓ, அப்படி. நல்ல ஐடியா தான். அப்பவும் நீ சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டா இல்ல? உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். பார்வதி அம்மாவுக்கே கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். வர்றதை பத்தி அப்புறம் பார்த்துக்குவோம். ஹலோ, சொல்லலாமா? ஹலோ, யாரு? இல்ல, அது ராங் நம்பருங்க. வேணாம், நான் இல்ல. இந்துதான் இதை சொல்லி ஆகணும். அப்பதான் சரியா இருக்கும். இந்த கேள்வி எல்லாருக்குமே தோணும். நீரஜாவோட அப்பா யாரு? ஆனா இந்த கேள்விய யார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீரஜா கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. அபிராமி காணாம போனதுக்கு அப்புறமா எனக்கு என்னமோ நீரஜா மேல நம்பிக்கையே வரல. உனக்கு என்ன தோணுது? அவ அம்மாக்கு பிறந்த பொண்ணுன்னு 2 பேர் சொல்லிதான் நமக்கு தெரியும். அதுல ஒண்ணு அவ, இன்னொன்னு உங்க அப்பா. அப்ப நீ நீரஜா சொல்றத நம்பல, அப்படித்தானே?
அப்பா எதுவும் தெளிவா தெரியாம நீரஜாவை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. வேஷம் போட்டு வர வச்சிருந்தா வேற ஏதாவது பிளான் இருக்கணும். அப்படி ஒரு ஃப்ராடு வேலைய எங்க அப்பா பண்ணுவாருன்னு நீ நினைக்கிறியா என்ன? ஆ, ஆ, உங்களோட அப்பா வேணும்னே பொய் சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லல. தப்பு நடந்திருக்கலாம்ல. நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது அத்தை மக இல்லை அப்படின்னா உண்மையான அத்தை மகளை நாம தான் கரெக்டா கண்டுபிடிக்கணும். வேற வழியே இல்லாம வாழ்றதுக்கு வேஷம் போட்டு வந்தவ அவ கிடையாது. அது பார்த்தா தெரியுது. நீரஜாவோட அப்பா யாருன்னு என்னாலேயோ உங்களாலேயோ கண்டிப்பா கேட்க முடியாதுங்க. அம்மா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அவங்க மரியாதையையும் நம்பிக்கையும் நம்ம கேலி பண்ற மாதிரி ஆயிடாதா? அப்பா ஊர்ல இருந்திருந்தா இன்டைரக்டாவது கேட்டிருக்கலாம். பழைய பல கதைகளும் உங்க அப்பாக்கு தெரியும். அந்த விஷயத்துல சந்தேகமே வேண்டாம். பழைய கதைகளா அப்படின்னா? நீ எதை வச்சு சொல்ற? அது வந்து அம்மாக்கு கல்யாணம் ஆகாம குழந்தை உண்டான விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீரஜாவோட அப்பா யாரு, அவருடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா பல கேள்விகளுக்கு பதில் தெரியும். அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறவ இப்ப நான் தான். அவர் என் அப்பா. இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, அருண் மாமா. என்ன அருணா? இப்ப எடுக்க வேணாம்.
எடுமா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஹலோ அருண் மாமா. இப்போ எங்க இருக்கமா? வீட்லயா இருக்க? வீட்ல யாருக்கேன்னு கேக்குறாரு. இல்லைன்னு சொல்லுமா. அவன் ஒருவேளை வீட்ல இருந்து கால் பண்ணியிருந்தான்னா? ஹலோ, நான் இப்ப வீட்ல இல்ல மாமா. அப்ப எங்க இருக்க? நான் இப்போ ஷாப்பிங் பண்றதுக்காக மால் வரைக்கும் வந்திருக்கேன். மாலுக்கா? ஆமா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். என்ன விஷயம் மாமா? ஹே, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ண. நீ ஷாப்பிங் பண்ண. ஓகே ஓகே, பாய். ம். இதுல என்னமோ இருக்குதே. தேவையில்லாம அருண் கால் பண்றான்னா அதுல என்னமோ இருக்கு. நீங்க அப்போ உடனே உங்க மாமாக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. நீரஜா கால் பண்ணிட்டு உடனே மாமா கால் பண்ணா சந்தேகம் வரும்ல. அப்படி வழக்கமா நான் கால் பண்றது இல்லையே. அபிராமி காணாம போனதுக்கு அடுத்த நாள் ஸ்டேஷன்ல வச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் உங்க மாமா இங்க வரவே இல்லை. அபியோட விஷயத்துல பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. இல்லனா ஒரு அப்பா இவ்வளவு சைலண்டா இருப்பாரா? நானும் வெயிட் பண்றேன். உன்னை ஒரு நாள் முழுக்க இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல வச்சு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும். அவரு நீரஜாவை கேன்வாஸ் பண்ணிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. மாமா சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நீரஜா ஒன்றும் முட்டாள் கிடையாதுல்ல. அவ உண்மையிலேயே யாருன்னு உங்களுக்கு தான் தெரியாதுல்ல. இவங்க எல்லார விட பெரிய கேடி அந்த நீரஜா. நீ போமா, நான் இப்ப வீட்டுக்கு வரல. அப்புறம் அருண் ஏதாவது கேட்டான்னா நாம பார்க்கவே இல்லைன்னு சொல்லு. அப்போ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடு. ஓகே? ஓகே அங்கிள், பாய். ம். உங்க அம்மா இப்ப கால் பண்றதே இல்லையா? இல்ல, ரொம்ப அமைதியா இருக்காங்க. நானும் கால் பண்றதில்ல. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லதுதான். உங்க மாமாவும் நீரஜாவும் பேசிட்டு இருந்ததை நீங்க பார்த்தத இப்ப அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். தேவையில்லாம எதுக்கு? நீங்க அப்பவே வந்துட்டீங்களா மாமா? ஷாப்பிங் போனேன்னு சொன்ன, எதுவுமே வாங்கலையா? நல்ல கடை எதுவுமே இல்லையே. ஷாப்பிங் மாலுக்கு போலையா? பெங்களூரை கம்பேர் பண்ணி பார்த்தா இங்க இருக்கிற மால்ஸ்லாம் வெறும் ஸ்டேஷனரி ஷாப் தான். பட்டிக்காடுல பிறந்தவங்களுக்கு வேணா அது சொர்க்கமா இருக்கலாம். அப்ப நீ எதுவுமே வாங்கலையா? செலக்ஷனே இல்லையே. ஒரே ஒரு ஜோடி செருப்பு மட்டும் வாங்கினேன். ஓகே மாமா. செருப்புக்கான காசை மாமாவை பே பண்ணாரு. என்ன மாமா? பில்லுக்கு பணம் மாமா பே பண்ணாரா? ஓ அங்கிள், அவரை இன்னைக்கு எதிர்ச்சியா நான் சிட்டில வச்சு பார்த்தேன். ரொம்பலாம் பேச முடியல. என்ன அருண் மாமா? ஹே, ஒன்றும் இல்லை, நீ கிளம்புமா.
சொல்லுமா. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அங்கிள். அருண் மாமா நம்மள பாத்திருக்காரு. ஓ அப்படியா? அப்புறம் கேட்டாரு. நான் போய் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன். கேஷுவலா உங்களை பார்த்தேன்னு சொன்னேன். ஆ அது சரி, வேற யாருக்காவது தெரியுமா? அவளுக்கும் தெரியும், அந்த இந்து. ஓ அவ விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏய், உன் போனு இந்து கையில சிக்கிடவே கூடாது. நீ கால் பண்ண நம்பர்ஸ், மெசேஜ், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அவ செக் பண்ணி பாப்பா. அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. பார்வதிக்கு இந்து மேல நல்லா பகை வர்ற அளவுக்கான கதைகள் எல்லாம் நீ உருவாக்கணும். ஆனா அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்களே. அவளைதான் அம்மா நம்புறாங்க. அத நீதாம்மா மாத்தணும். இத பாரு, நாங்க முயற்சி பண்ணி தோத்து போன விஷயம் அது. சுபத்ரா பார்வதியோட நாத்தனாரு, நான் நாத்தனாரோட அண்ணம்மா. ஆனா நீ எப்படியாம்மா? நீ பார்வதியோட சொந்த பொண்ணு இல்ல. ஏய், நீ நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம். பார்வதிய இந்துக்கு எதிராக மாத்திர அந்த ஆயுதம் அங்கேயேதாம்மா இருக்கு. ஆனா அதை நீ கண்டுபிடிச்சு பயன்படுத்தினா மட்டும் போதும். என்ன? ஓகேவா? ஓகே. அருண் சொல்லுப்பா. அப்பா, நீங்க துபாயில இருந்து எப்போ போறீங்க? ஓமன்லேருந்து ஒரு ஆள் வரணும்ப்பா. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங், அதை முடிச்சுட்டு தான் என்னால் வர முடியும். என்னப்பா, ஏதாவது அவசரமா? நீரஜாவை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.